ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இவ்வளோ நாள் மூன்றாம் உலகப் போர் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்டை நம்ம சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க பந்தானே நினச்சிட்டு இருப்போம். ஒரு பயங்கர அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஜெர்மனி, ஓகேவா, உலகத்தோட ஒன் ஆஃப் த சூப்பர் பவர் ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டு வச்சுருக்காங்க. அது இப்போ லீக் ஆயிடுச்சு, மீடியாவுக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த பிளான் என்னன்னால், மூன்றாம் உலக போர் ஆரம்பித்த உடனே நம்ம நாட்டில் இருக்கிற மக்களை நம்ம எப்படி ஒன்று திரட்டணும், நம்ம நாட்டுக்குள்ளே இன்னொருத்தன் உள்ளே தாக்காமல் நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும், 8 லட்சம் பேர் கடல் படையில் போய் சேரணும், நேவியில் போய் சேரணும், ஜெர்மன் நேவியில் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ அவங்க ஒரு டாக்குமெண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும், மதன், போர் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடந்துட்டு இருக்குது, ஜெர்மனுக்கு நடக்கவே இல்லையே, அவங்க மூன்றாம் உலக போரை பற்றி கவலைப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாம் உலக போர்னு ஒன்று வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னு அவங்க ஒரு டாக்குமெண்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. பிகாஸ் உலகம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. அப்படி ஒரு போர் வர்றப்போ எந்த கண்ட்ரியும் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நிற்க முடியாது. அதுதான் இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது. ஜெர்மனி ரொம்ப தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கிற மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் ஒரு ப்ரிப்பரேஷனுக்குள்ளே இப்போ இறங்கியிருக்காங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. என்ன ப்ரிப்பரேஷன்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாம் உலக போர் வந்துச்சுன்னா நம்ம யார் சைடு எடுக்கணும், நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அவ்வளோதான் மேட்ரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது, எங்கேயோ நடக்கிற ஒரு போர்னு நினச்சிட்டு இருக்கோம், அது நம்ம வீட்டு வாசலுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன பிரச்சனை, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க ஆரம்பிப்போம். இது எப்படி உங்களை நம்மள மாதிரி சாதாரண இந்தியர்களை பாதிக்குங்கிறதையும் டீட்டெயில்டாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் போர். உக்ரைன் ஒரு சின்ன கண்ட்ரி, ரஷ்யா உலகத்தோட மிகப்பெரிய கண்ட்ரி. ரஷ்யா நினைச்சா உக்ரைனை ஊதி தள்ளிடலாம். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1000th டே ஆஃப் வார், 1000 நாள் ஆயிடுச்சு, போர் ஆரம்பிச்சிருச்சு. இன்னமும் ரஷ்யானால ஃபுல்லாக உக்ரைனை பிடிக்க முடியல. எப்படி இது சாத்தியமே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நடந்துட்டு இருக்குன்னா, உக்ரைனுக்கு கண்டினியூஸாக ஆயுதங்களை, உக்ரைன் ரொம்ப சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும் உக்ரைன் கிட்ட முழுக்க ட்ரோன்ஸு, ஆட்டோமேட்டட் ஆயுதங்கள் எல்லாத்தையுமே கண்டினியூஸாக அமெரிக்கா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டாலி, யுனைடெட் கிங்டம், கனடா, நம்ம இப்படி எண்ட்லெஸ்ஸாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு உலகத்தில் இருக்கிற முக்கியமான எல்லா அட்வான்ஸ்டான கண்ட்ரிஸும் அவங்களோட எல்லா ஆயுதத்தையும் உக்ரைன் கிட்ட கொடுத்து இப்போ நீ சண்டை போடு ரஷ்யாவுடன் சொன்னதுனால தான் இந்த போர் கிட்டத்தட்ட 1000 நாள் போயிருக்குது. 3 இயர்ஸ்க்கு மேலே போயிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இதை யாருமே தட்டி கேட்க மாட்டாங்களா? உனக்கும் எனக்கும் சண்டை, சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் உனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காங்கிறப்போ இவங்களும் புட்டினும் அதான் கேட்குறாரு, எனக்கும் உக்ரைனுக்கும் சண்டை, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை, நீங்கள் என்னோட ஆயுதங்களை கொடுத்துட்டே இருக்கீங்கிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள்லாம் ஒரு அமைப்பு, நேட்டோ, அது என்னோட ஃப்ரெண்டு கண்ட்ரி, ஸோ அவன் தற்காப்புக்கு தானே நான் கொடுக்குறேன், அவன் என்ன உன்னை அடிக்கிறதுக்காக கொடுத்தேன், அவனை நீ அடிக்கிற, அவன் பாதுகாத்துக்கிறதுக்கு நான் கொடுக்குறேன், அது நியாயம் தானே அப்படிங்கிறாங்க. அது ஒரு மாதிரி செட் ஆகி போயிட்டு இருக்கப்போ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் எலெக்ஷனில் ஜெயிச்சது யாருனால் நம்ம தலைவன் ட்ரம்ப் எலெக்ஷன் கேம்பெயினில் இருக்கிறப்பமே என்ன சொன்னாருன்னா, ஏன்டா ஊரில் இருக்கிறவனுக்கு வேலை இல்லை, ஊரில் இருக்கிறவனுக்கு, அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு காசு இல்லை, அமெரிக்காவில் இருக்கிறவனோட விலைவாசியெல்லாம் ஏறி போயிடுச்சு, நீங்கள் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை இங்கே இருக்கிற பொதுமக்களோட டேக்ஸ் மணியை கொண்டு போய் யூரோப்பில் கொட்டிகிட்டு இருக்கீங்க, உக்ரைன் கூட ரஷ்யா ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன, நீ ஏன் இங்கே இருக்கிற பொதுமக்களோட டேக்ஸ் மணியை கொண்டு போய் அங்கே கொட்டிகிட்டு இருக்க, நான் பவருக்கு வந்தேன்னா வேலையாக இந்த டேக்ஸ் மணி அங்கே போகிறத கட் பண்ணுவேன். இவ்வளோ நாள் உக்ரைன் இவ்வளோ பெரிய போரில் நின்னதுக்கு முக்கியமான காரணம், அமெரிக்கா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், ஓகேவா, உக்ரைனால நினைச்சு கூட பார்க்க முடியாத வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, ரஷ்யா சம்பாதிக்க கூடாது, காசு இருந்தால் தானே சண்டை போடுவேன், நீங்கள் ஒருத்தன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னா என்ன நடக்கணும், உங்கள் வீடு, குடும்பம், உங்களோட அன்றாட வாழ்க்கையெல்லாம் பேசிக்காக வேற யாராவது ஒருத்தங்க பார்த்துக்கணும், அது ஒழுங்காக காசு வந்துட்டு இருக்கணும், அப்போ தானே நீங்கள் சண்டை போடுவீங்க. சண்டை போட்டுட்டு இருக்கப்போ வீட்டில் சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்னா எவ்வளோ நாள் கான்சென்ட்ரேட் பண்ணி சண்டை போட முடியும், வீட்டில் பசிக்குதுன்னு கேட்க ஆரம்பிப்பாங்க, அப்புறம் வேலைக்கெல்லாம் போகணும். ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவை பிஸ்னஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ஒரு கையில், இன்னொரு சைடு உக்ரைனுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதையும் பார்த்துட்டு இருக்கிற ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா, நீ அப்படி ஹெல்ப் எடுத்துக்கிறியா, நான் ஹெல்ப் எடுத்துக்கிறேன், எனக்கு காசு தேவையில்லை, எனக்கு தேவை ஆட்கள் தேவை. நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா கிட்டேருந்தும் நான் ஈரான் கிட்டேருந்தும் சோல்ஜர்ஸ் இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா போரில் சோல்ஜர்ஸை நார்த் கொரியால இருந்தும் ஈரான்ல இருந்தும் உள்ள இறக்குறாங்க. அண்ட் இந்த போரில் இவங்க 2 பேருமே உள்ள இறக்குனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போர் ஒரு கம்ப்ளீட் புது டைமென்ஷன் எடுக்குது. ரொம்ப சிம்பிளான ஆன்சர், 3 வருஷம் போர், ரஷ்யன் சோல்ஜர்ஸும் டயர்ட் ஆயிட்டாங்க, உக்ரைன் சோல்ஜர்ஸும் டயர்ட் ஆயிட்டாங்க. பட் ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ நாள் கழிச்சு ஈரான்ல இருந்தும் இங்கே இருந்தும் நார்த் கொரியால இருந்தும் சோல்ஜர்ஸ் உள்ளுக்குள்ளே இறங்குறாங்க. இந்த புது பஞ்ச் ஆஃப் சோல்ஜர்ஸ் உள்ளுக்குள்ளே இறங்குறப்போ கேமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. லாஸ்ட் கொஞ்சம் மாசத்துல ரஷ்யா 3 வருஷம் போன பேஸுக்கும் லாஸ்ட் 3 மாதம் போன வேகத்துக்கும்
லாஸ்ட் 3 மாசம் ஈரான் அண்ட் நார்த் கொரியன் அண்ட் சைனீஸ் ஆயுதங்கள் இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் உள்ள வந்து இறங்கினதுக்கு அப்புறம் அவங்க போகிற ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப வேகமா இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கப்போ ட்ரம்ப் வேற வந்து ஜனவரி மாசம் பதவிக்கு வந்துருவாரு. அப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நான் வந்துட்டு என்ன காசு கொடுக்குறதையும் நிறுத்திடுவேன். அப்போ எல்லாருக்கும் என்ன தெரியும், ஆல்ரெடி நம்ம நவம்பர், ஓகேவா, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ட்ரம்ப் பவருக்கு வந்துருவாரு. அமெரிக்கா வந்து காசு கொடுக்குறத நிறுத்திடுவாங்க. இப்போ பைடனோட அட்மினிஸ்ட்ரேஷன், இப்போ இருக்கிற அமெரிக்கன் கவர்மெண்ட், அந்த மாறுற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு இந்த கவர்மெண்ட் இருப்பாங்க, கடைசி மாசத்துல இருக்காங்க. ஸோ இவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, அதுக்குள்ள ஓகேவா நாங்கள் கண்டினியூஸாக என்னென்ன பெர்மிஷன் கொடுக்க முடியுமோ கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கொடுத்த பெர்மிஷன் தான் எங்களோட ஆயுதங்களை, மிசைல்ஸை வந்து நீ ரஷ்யாவுக்குள்ளே அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இவ்வளோ நாள் அந்த ஆயுதங்களை என்ன சொன்னாங்க, நான் தற்காப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அவனோட ஏரியாவுக்குள்ளே அடிக்கலாம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் உக்ரைன் உடனே அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவுக்குள்ள ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்மி பேஸில் வந்து உக்ரைன் யுனைடெட் கிங்டமோட ஆயுதம் அது ஒன்று மட்டுமே வந்து மல்டிபிள் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்னு சொல்கிறாங்க. அது வந்து நிறைய பேர் யுனைடெட் கிங்டமில் இருக்கிறவங்கலாம் சோஷியல் மீடியாவில் டே இங்கே வாழ்கிறதுக்கே காசு இல்லைடா, நீ என்னடா இன்னொருத்தன் பக்கத்து வீட்டில் இருக்கிற சண்டைக்கு இவ்வளோ காசு கொடுத்துட்ருக்க, ஏதாவது அறிவு இருக்காடா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க கவர்மெண்ட்டோட. சோஷியல் மீடியாவில் அது ஆப்வியஸாக பார்க்க முடியுது. பட் அது அஃப்கோர்ஸ் சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, அப்போஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. பட் வாட்ஸ் ஹேப்பனிங் நவர்ஸ், இந்த இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து உக்ரைனை நீ ரஷ்யாவுக்குள்ளே அடிக்கிறதுக்கு பெர்மிஷன் தரும், அதுவும் எங்கள் ஆயுதங்களை வச்சு, மிசைல்ஸை வச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்கான மிசைல்ஸை வச்சு ரஷ்யாவுக்குள்ள அடிக்கிறதுக்கு பெர்மிஷன் தரும்னு சொன்ன உடனே உக்ரைன் அடிக்கிறாங்க. அடிக்கிற அன்னைக்கு ராத்திரி வந்து ரஷ்யா ஒரு புது ரூல் போடுறாங்க. இவ்வளோ நாள் அணு ஆயுதங்களை வந்து ரஷ்யா யூஸ் பண்ணுறதுக்கு சில சட்டங்கள் வச்சுருந்தாங்க. எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி அணு ஆயுதங்கள் இருக்கிற கண்ட்ரி, இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இங்கெல்லாம் வந்து சில ரூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணலான்னு. ஏன்னா அணு ஆயுதம்னு ஒன்று யூஸ் பண்ணிட்டோன்னா அது வந்து ஒரு நாடு அழிக்கிற கதை தான். ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டப்போ 2 ஊரே காணாமல் போயிடுச்சு. இப்போது ஒரு பட்டனில் வந்து பெங்களூரை காணாமல் போக வச்சிடலாம், ஒரு பட்டனில் சென்னையை காணாமல் போக வச்சிடலாம், ஒரு பட்டனில் மும்பையை காணாமல் போக வச்சிடலாம். அணுகுண்டு அவ்வளோ பெரிய ஒரு பவர். அது அப்போது 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அப்போனா இப்போ எவ்வளோ அட்வான்ஸ் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இம்பாக்ட் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே யூஸ் பண்ணல. பட் இப்போ புட்டின் என்ன சொல்கிறாருன்னா, நான் யூஸ் பண்ணுவேன். எப்போ யூஸ் பண்ணுவேன்னா, இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, நம்ம மேலே யாராவது அணுகுண்டு யூஸ் பண்ணாங்கன்னா நாங்கள் பதிலுக்கு யூஸ் பண்ணுவோன்னு இருந்த ரஷ்யன் பாலிசியை ரீரைட் பண்ணி ஒரு கண்ட்ரி வந்து எங்களோட நாட்டு மேலே அளவுக்கு அதிகமான தாக்குதலை நடத்தினாலே இந்த மாதிரி சில மிசைல்ஸ்ன்னு போட்டு ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வச்சுருக்காங்க. அது எவ்வளோ என்ன அது புட்டினோட டிஸ்கிரிப்ஷன். பட் ரொம்ப ஸ்ட்ராங்கான தாக்குதலை வந்து நியூக்ளியர் ஆயுதமே இல்லாத கண்ட்ரி, உக்ரைன் கிட்ட நியூக்ளியர் ஆயுதம் கிடையாது, பட் நியூக்ளியர் ஆயுதமே இல்லாத ஒரு கண்ட்ரி வந்து எங்கள் மேலே ஒரு ஸ்ட்ராங்கான அடி எடுத்து வச்சாங்கன்னா நாங்கள் அவங்க மேலே நியூக்ளியர் ஆயுதத்தை யூஸ் பண்ணுறதுக்கான எல்லா சக்தியும் நாங்கள் வச்சுக்கிறோம். எங்கள் மேலே மட்டும் இல்லை, பெலாரஸ்னா அவங்க இன்னொரு கண்ட்ரி, ஸோ அந்த கண்ட்ரி மேலே தாக்குதல் நடத்தினாலும் நாங்கள் நியூக்ளியர் ஆயுதங்கள் யூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு இந்த 2 மிகப்பெரிய சேஞ்சை உருவாக்கியிருக்காங்க. இது உலகத்தையே பதபதைக்க வச்சிருக்குது. பிகாஸ் உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இன்னும் 1 மாதம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நாங்கள் ஜெயிச்சா உண்டு, ஏன்னா அதுக்குள்ளே ட்ரம்ப் வந்துட்டாருன்னா ஒரு பயங்கரமாக குடைச்சல் கொடுப்பாரு. ஸோ நாங்கள் இப்போ மேக்ஸிமம் பவர் யூஸ் பண்ண போகிறோங்கிற ஒரு டோனில் அவங்க கண்டினியூஸாக மிகப்பெரிய ஆயுதங்களை, அதுவும் அவங்க ஆயுதங்கள் கிடையாது, வெளிநாட்டிலேருந்து வாங்குற ஆயுதங்களை வந்து ரஷ்யாவோட இடத்துக்குள்ளே அடிக்கிறதுக்கு டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கண்ட்ரி வந்து அஃபெண்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் அடிச்சிட்டு இருக்காங்க. ரஷ்யா வந்து இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும், நியூக்ளியர் ஆயுதத்தையே நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இது உலக போரா, நம்ம அதுக்குள்ளே தான் இருக்கோமாங்கிறதே இப்போ கேள்வியாக இருந்துட்டு இருக்குது. உலகம் ஃபுல்லாக வந்து எண்ணெயோட விலை ஏறிட்டு இருக்குது, டாலரோட விலை ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் கெட்டிங் இன் டு அ கேயாஸ், டு பி வெரி ஆனஸ்ட். இதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது, இது எப்படி மதனே இதனால எல்லாமே அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகும். இங்கே இருக்கிற ஒரு தக்காளி வெங்காயம் வந்து இன்னொரு கண்ட்ரியில் போய் நம்ம வித்துட்ருக்கோம். இன்னொரு கண்ட்ரியில் இருக்கிற ஏதோ ஒரு குட்ஸை தான் இன்றைக்கி உங்கள் கையில் ஃபோனாக நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கீங்க. எத்தனை உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் வந்து எந்த கண்ட்ரியோடது நீங்களே உங்களை பார்த்து கேட்டு பாருங்கள். எல்லாமே இன்டர்நேஷ்னலி கனெக்டட் தான். நீங்கள் போட்டுட்டு இருக்கிற வாட்ச் எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்குது, நீங்கள் வந்து ஒரு சீப்பாக ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா கூட அது மோஸ்ட் லைக்லி சைனாலேருந்து வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரியோட தான் நம்ம இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கிறப்போ பெருசாக 2 பேர் சண்டை போட போகிறாங்கிறப்போ பிஸ்னஸ் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும், எல்லாத்தோட விலைவாசி அதிகமாகும், நம்மளோட வாழ்வாதாரம் கஷ்டமாகும், பிஸ்னஸ் பண்ணுறது கஷ்டமாகும், சம்பாதிக்கிறது கஷ்டமாகும். வேர்ல்டு போர் நடந்துட்டு இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த கஷ்டமான சுச்சுவேஷனுக்குள்ள தான் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அது எந்த விதத்துலையும் நல்லதில்லை. பட் ஆஸ் அ கண்ட்ரி அண்ட் ஆஸ் த ஹோல் வேர்ல்டு வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் தட். இந்த சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு சைடு எடுக்கணுங்கிற ஒரு நிலைமை மாறிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஜெர்மனி அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி ஒருவேளை ஒரு சுச்சுவேஷன் வரும் பட்சத்தில் நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கணும், ஏன்னா நம்மளாவது கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஜெர்மனி வந்து கிட்ட இருக்காங்க, அடுத்த கண்ட்ரிஸாக தான் இருந்துட்டு இருக்காங்க, உக்ரைன் கிட்டலாம் இருக்காங்க. ஸோ ஒருவேளை நம்ம டோருக்கு வந்து ரஷ்யா வந்துட்டாங்கன்னா, ரஷ்யா வந்து உக்ரைனை பிடிச்சிட்டாங்க, அணு ஆயுதத்தெல்லாம் யூஸ் பண்ணுவோன்ட்டாங்க, போட்டாங்கன்னா உக்ரைன் நாளைக்கு காலி. நம்ம ஊரில் சென்னை மும்பை மாதிரி தான் அங்கே உக்ரைன் கீவ், அது 2-3 சிட்டி தான் இருக்குது, முடிச்சிட்டாங்கன்னா
ரஷ்யா வந்து உக்ரைன் பார்டருக்கு வந்துட்டாங்கன்னா, உக்ரைனை கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா, அடுத்து ஜெர்மனியில் கை வைப்பாங்க. அப்போ நம்ம எப்படி ரெடியாக இருக்கணும்? நம்ம இப்போமே ரெடியாக ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு, ஜெர்மனி வந்து லட்சக்கணக்கான ட்ரூப்ஸ் 8 லட்சம் டு பி எக்ஸாக்ட் 8 லட்சம் சோல்ஜர்ஸ் வந்து நம்ம எப்படி திரட்டணும்? நேவல் பவர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்? நம்ம வந்து ஏர் பவர் வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு டாக்குமெண்ட்டே போட்டு 1000 பக்கத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். அது இப்போ மீடியாவுக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. ஜெர்மனியே இதை பண்ணியிருக்காங்கன்னா, போலாண்ட் இதை ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸ்பெயின் பண்ணியிருப்பாங்க. செர்பியா ஏதாவது பண்ணியிருப்பாங்க. கொசோவோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸுமே மால்டா அந்த குட்டி குட்டி கண்ட்ரீஸாக இருக்கிறவங்க கூட ஃப்ரான்ஸ், இட்டாலி எல்லாருமே வந்து இதுக்குள்ள ஒரு ரெடி போர்ஷனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருப்பாங்க. இன் ஆல் ஆனஸ்டி எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் வந்து பதவிக்கு வந்ததுக்கப்புறம் உக்ரைனுக்கு ஒரு பைசா போனால் அது மிகப்பெரிய அதிசயம் கொடுக்க மாட்டார். உக்ரைன் அதுக்குள்ளே எதையாவது பண்ணி இந்த போரை வந்து எஸ்கலேட் பண்ணி விட்டுறணும். 4-5 பேர் சண்டையில் சேர்ந்துட்டாங்கன்னா கூட உக்ரைனுக்கு நல்லது தான். ஏன்னா சப்போர்ட்டுக்கு 4 பேர் நிற்பாங்க. தோக்கிறதுக்கு பதிலாக அவனுக்கு என்னன்னாலும் அல்டர்னேட்டிவ் பெட்டர்னு சொல்லிட்டு உக்ரைன் ரெக்லெஸ்ஸாக, அதாவது சாவ போகிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான்ல, அந்த மாதிரி ஒரு டோனில் உக்ரைன் இறங்கியிருக்காங்க. ரஷ்யா ரொம்ப பொறுமையாக காத்துட்டு இருக்காங்க. பட் அவங்களோட பொறுமைக்கு எவ்வளோ எல்லை இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இஃப் சிச்சுவேஷன் கமெண்ட்ஸ் கடைசியில் இந்தியாவும் யாராவது ஒரு சைடு சூஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுனால் இந்தியா யார் பக்கம் போகணும்னு நினைக்கிறீங்க? ரஷ்யா பக்கமா, அமெரிக்கா பக்கமா? உக்ரைன் பக்கம், அமெரிக்கா பக்கம் எல்லாம் ஒன்று தான். உங்களுக்கு என்ன அது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியா ரஷ்யா சைனா பக்கம் போகணுமா? ரஷ்யா பக்கம் போனால் சைனா பக்கம் போகிறதும் தான். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்தியா வந்து ரஷ்யா சைனா கூட சேரணுமா, இல்லை அமெரிக்கா உக்ரைன் கூட சேரணுமா? இது ரொம்ப டஃப்பான ஒரு பதில். ஒருவேளை நிலைமை அதுக்கு வந்துச்சுனால் இந்தியா யார் பக்கம் சேரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். வெரிஃபைட் ப்ரொஃபைல் ஈஸியாக ஃபாலோ பண்ணிவிடுவீங்க. அண்ட் இங்கே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் டெய்லி இந்த மாதிரி நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்னால் உங்ககிட்ட வந்து கரெக்டாக சேர்க்க முடியும். ஸோ எம்ஜி ஸ்குவாடில் இன்னும் சேரலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சேருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.